மதுக்கடைகளை திறக்கும் அரசு மதுவாழ்வு மையங்களையும் திறந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என நடிகர் சாய் தீனா தெரிவித்தார். தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர்கள் சங்கம் சார்பில் அம்பத்தூரில் நடைபெற்ற தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணியில் நடிகர் சாய் தீனா கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதை பழக்கத்தின் தீமைகளை ஆரம்ப கல்வியில் இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என கல்வியில் சொன்னது போல் போதை பழக்கமும் ஒரு பெருங்குற்றம் என சொல்ல வேண்டும் என கூறினார். தொடர்ந்து மது ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து மக்களும் எங்களோட உதவியா இருக்கணும், காவல்துறையும் எங்களுக்கு உதவியா இருக்கணும். அடுத்த வேலைகளை நாங்கள் துரிதமாக செய்யறதுக்கு இளைஞர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கணும். ஏன்னா இதாலதான் நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். இதை ஒழிக்கணும், அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நீங்க எல்லாருமே உறுதுணையா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட தோழர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உடம்பு முடியாம போயிட்டு அதோடைய மாற்று வழி போதை பழக்கத்தை விட்டு கிளை எல்லாம் வெளியே வருது. அதுக்கான மாற்று வழி என்ன நீங்க அதுக்கான மாற்று வழி பொறுப்பு தான். என்ன வேற பொறுப்பற்றவங்க செய்யற வேலை தான் இந்த வேலை. அரசு இந்த வேலையை செஞ்சிருக்குதுல்ல, அந்த வேலையை செய்யறதுக்கான அரசு நிறைய முகாம்களை திறக்கணும். குடி போதையில் இருக்கிறவங்களை மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கணும்.